everyone, welcome to my channel அன்பு கிரியேஷன்ஸ். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode eShopping. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய அனைத்து மளிகை பொருட்களும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் இதில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஆப் பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் பயன்படுத்தி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லோரும் பயன்பெறலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் நம்ம காங்காச்சா அப்படிங்கிற குரில் எழுத்துக்களுடைய காங்காச்சாவோட உச்சரிப்பை பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நெடில் எழுத்துக்களில் வரக்கூடிய கா ஙா அப்படிங்கிற எழுத்துக்களோட ஆங்கில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹாய் வியூவர்ஸ், என்னடா இது நமக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியணும் அப்படிங்கும்போது, பேச தெரியணும் அப்படிங்கும்போது நமக்கு முதல்ல அடிப்படையாக அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியணும். அப்போ தான் நம்ம ரொம்ப எளிமையாகவே நம்ம இங்கிலீஷை கற்றுக்க முடியும். அதுக்காக தான் அடிப்படையிலேருந்து நமக்கு எழுத்து கூட்டி படிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப எளிமையாலுமே நம்ம இங்கிலீஷை கற்றுக்கலாம், அதை எழுத்து கூட்டி படிக்க சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நான் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படை இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கா அப்படிங்கிறத KAA KAA அப்படி போட்டு நம்ம கா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். ஞா அப்படிங்கும்போது GNAA அப்படிங்கிற எழுத்தை கூட நம்ம உச்சரிக்க முடியும். சா அப்படிங்கும்போது CHAA அப்படிங்கிற எழுத்தால் சா உச்சரிக்க முடியும். ஞா அப்படிங்கும்போது GNAA அப்படின்னு போட்டு ஞா அப்படிங்கிற எழுத்தை நம்ம உச்சரிக்க முடியும். டா அப்படிங்கும்போது TAA அப்படின்னு சொல்லி நம்ம டா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். நா அப்படிங்கும்போது NAA அப்படிங்கிற எழுத்தை நா அப்படின்னு சொல்லி உச்சரிக்க முடியும். தா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போது THAA அப்படிங்கிற எழுத்துக்களோட நம்ம தா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். நா அப்படிங்கும்போது NAA அப்படின்னு போட்டு நா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். பா அப்படிங்கும்போது PAA அப்படிங்கிற எழுத்தால் நம்ம பா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். மா அப்படிங்கும்போது MAA அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம மா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். யா அப்படிங்கும்போது YAA அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து நம்ம யா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். ரா அப்படிங்கும்போது RAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம ரா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். லா அப்படிங்கும்போது LAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம லா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். வா அப்படிங்கும்போது VAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம வா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். ழா அப்படிங்கும்போது ZHAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம ழா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். லா அப்படிங்கும்போது LAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம லா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். ரா அப்படிங்கும்போது RAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம ரா அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்க முடியும். நா அப்படிங்கும்போது NAA அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி நம்ம நா அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம கா நா அப்படிங்கிற சொற்களை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது போல் மேலும் நிறைய வீடியோக்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.